தவறான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருல்ல, இது மறைக்கும் வகையில் இவர் வந்து கூப்பிடுறாங்களாம். நான் ஓப்பனாக சொல்லட்டுமா, திமுக ஜென்மத்துக்கு உன்ன மாதிரி எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, கூப்பிடவே கூடாது. உன்ன மாதிரி கேவலமான ஜென்மம். ஆய்வுன்ற பேர்ல மிகவும் இரிட்டேட்டிங்கான செயல்களை தொடர்ந்து வந்து தாவேக்கோட செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு 15 வயசு பொண்ணு கர்ப்பமா இருக்கா, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அபார்ஷன் பண்றாங்கன்னா அப்ப என்ன தைரியம் அவங்க பண்றதுக்கு பண்ண முடியும்? அப்படி அப்பமாக்கு தெரியாம என்ன சொன்னீங்க? ஊழல் இல்லாத ஆட்சி, எவனும் கட்டிங் கிட்டிங்லாம் வாங்கக்கூடாது, கிளீன் சொன்னீங்களே, இதுதான் கிளீனா? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்களுடைய கட்சிக்கு நான் சொல்ல போனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 108 எம்எல்ஏக்கள்கிட்ட இருக்காங்க. அந்த 108 எம்எல்ஏக்கள்லையும் ஒரே ஒரு எம்எல்ஏவால உங்களுக்கு மிகப்பெரிய அவப்பேர் நிகழப்போகுது. அதாவது நான் முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சொல்லுவது நம்ம கடமை இல்லையா? அதுக்கடி பார்த்தோன்னா விஜய் அவர்களை, விஜயும் சரி, தாவேகா கட்சியினரும் சரி, தாவேகா நிர்வாகத்தையும் சரி, எது இருந்தாலும் வந்து விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கோம். அதாவது விமர்சனம்னா எது முறையில் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி விமர்சிக்கணுமோ அந்த மாதிரி தவறான வழியில் இல்லாம, ஆபாசம் இல்லாம, அவதூறு பரப்பாம சரியான விமர்சனங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது நிறைய பேர் தாவேகா நிர்வாகிகளும் சரி, தாவேகா எம்எல்ஏ பார்த்துட்டு இருப்பீங்க. தயவு செய்து வந்து இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட வந்து இது கொண்டு போய் சேருங்க. அதாவது நான் யாரை பத்தி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பின்னாடி ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவரு தான். அதாவது இவரு தான் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ. இவரால் மிகப்பெரிய ஒரு அவப்பேர் எழுப்போகுது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இவரை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. யார் இந்த எம்எல்ஏ? எம்எல்ஏ இவ்வளவு சீப்பா பண்றாரு, என்ன நடக்குது? அதாவது ஸ்ரீவைகுண்டம் மக்களே சரி என்ன பண்றாங்கன்னா, நம்ம இவருக்கா ஓட்டு போட்டோம், இவரா எம்எல்ஏ, என்னப்பா சொல்றீங்க? அதாவது இந்த மாதிரி பேசும் வகையில் ஆயிடுச்சு. அதாவது மக்கள் பாத்தீங்கன்னா இவருடைய முகத்துக்காக போடல, யாருக்காக போட்டான்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக தான் வந்து போட்டார். விஜய் வந்து மக்களுக்கு எல்லாம் பிடிச்சி போச்சு, சரி விஜய் ஏதாச்சும் பண்ணுவார்ன்றது ஒரே எண்ணத்துல, ஒரு நல்ல எண்ணத்துல தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த சரவணன்றவருக்கு ஓட்டு போடல. அதாவது ஆட்சி அமைச்சு தொடக்கத்துல இருந்தே அவப்பெயர் வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெண்ணை பாத்தீங்கன்னா 2 பேர் பாலியல் கொடுமை பண்றானுங்க, அதை கூட்டு போயிட்டு இதுல வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததாக சரவணன் மேல வந்து அவங்க பழி சொல்லிக்கிறாங்க. இதையும் சட்டசபையிலையும் பார்த்தா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லியிருக்காரு, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல கம்ப்ளைண்ட் இருக்குது, அவர் நீங்க என்னன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காப்புல. இது வந்து எல்லாருமே பேசிருக்கிறாங்க. ஆனா அதோட நிப்பாட்டாம தொடர்ந்து, அதாவது கட்சிக்கு அவப்பெயரும் உண்டாக்கும் வகையில தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு. அது என்ன செயல்படுறாருன்னா, இப்ப பாருங்க, அங்க ஒரு சந்தைன்னு ஒண்ணு இருக்கு. சந்தை, ஒரு ஏரல் ஊராட்சி சந்தை, மிகப்பெரிய ஒரு சந்தைங்க. அந்த சந்தையில பாத்தீங்கன்னா நல்லா மக்கள் வந்து நல்லா வியாபாரம் பண்ணக்கூடிய இடம், சரிங்களா? அங்க போயிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அதாவது கான்ட்ராக்ட் முடிகிற ஸ்டேஜ்ல வந்திருக்கு போல. அது குத்தகைக்காரங்களாம் புதுசா போட போறாங்க, இல்ல அவங்களே கூட இருப்பாங்க, குத்தகை எடுத்து இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து என்னையும் கூட நீங்க சேர்த்துக்கோங்க, எங்களுக்கு சேர்த்துக்கினா எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, சேர்த்துக்கினா எப்படி ஒரு அமௌண்ட் வரல, மாசம் வாரம் ஒரு அமௌண்ட் வரல, அந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எவ்வளோன்னு கேட்டதுக்கு வாரம் 1 லட்ச ரூபா கொடுத்துருங்க. அப்புறம் அங்க என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வாரம் 1 லட்சம் எல்லாம் தர முடியாது, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இது வந்து முறைகேடு நடக்குது சந்தையில, இது சந்தை சரியில்லை, அதாவது நிறைய இடத்துல வந்து தவறான வழிகள்ல வந்து காசை நிறைய மக்களை ஏமாத்துறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்க, சோ இது வந்து நான் ஆய்வு நடத்தணும், அதனால வந்து சந்தை வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேனரை போட்டு அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க அதிமுகவினரும் திமுகவினரும் பொதுமக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நீனா வந்து மூடுறது, நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்டுமொத்தமா
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் மொத்தமா சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த கடையை திறந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றாரு, அறிக்கை விடுறாரு, ஐயோ அது பெரிய பிரச்சனை ஆட போகுது, இது திரும்பி முதலமைச்சர் தெரிஞ்சா விசாரிச்சு எதனா ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, யாரும் வதந்தி பரப்பிட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு முறைகேடு நடக்குது, அதுக்காக தான் இப்படி பண்ண தவிர மத்தபடிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி நைஸா வந்து என்ன பண்றாரு, திறந்து விட்டுறாப்புல. அதாவது இவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு கேட்பாராம், கொடுக்கலன்னா உடனே ஆய்வு நடத்தணும். அது என்ன ஆய்வு நடத்தணும்? ஆய்வு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு ஆய்வு நடத்துற? பாருங்க, இப்பவே வந்து முதல்ல வந்து அந்த பெண் விஷயத்துல அது பிரச்சனையாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க சந்தையில லஞ்சம். இது போக மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காருன்னா, அங்குள்ள மக்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, குயவர்கள்லாம் இருப்பாங்க, அந்த பானை சேர்வுகள்லாம் பாத்தீங்கன்னா மணல் அள்ளி கொண்டு போவாங்க, அந்த ஏரியில எல்லாம் மணல் அள்ளி கொண்டு போவாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட வந்து ஒரு அனுமதி கடிதம் வாங்கிட்டு வந்தாலே போதும், விட்டுருவாங்க. சரிங்களா? சோ வந்து இது தெரிஞ்சு போய் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற ஒரு கான்ட்ராக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுக்கிற மாதிரியா இருந்தா ஒரு லோடுக்கு 300 ரூபாய் நீங்க கொடுத்துடணும், ஒரு லோடுக்கு 300 ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் அவங்க கூட சேர்ந்துருக்கணும், அவங்க டீம் சரவணன் வச்சுங்களேன், அவங்க டீம் என்ன சேர்ந்து சொல்றாங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து முன்னாள் அந்த எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்துற இந்த மாதிரி நடக்குது, தொடர்ந்து நடக்குது, இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு எம்எல்ஏ மாதிரி நடக்காம கட்ட பஞ்சாயத்து, கிட்டிங் சிட்டிங் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டாப்புல. சோ இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து பிரச்சனை வெளியே தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு, உடனடியா டக்குன்னு இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் பெருசா போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, குதிரை பேரம் நடக்குதுன்றது தெரியல, உடனடியா இவர் என்ன பண்றாங்க, இவரும் வந்து குதிரை பேரம் நடத்த கூப்பிடுறாங்க. அது மாதிரி வந்து 50 கோடி தரேன், 100 கோடி தரேன், வாங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிடுறாங்களா, திமுக வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்றாரு. அந்த ஆடியோ நீங்க கேளுங்களேன். பாருங்க, என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்ப வந்து நேரடியான ஆளு, சரியா? நீங்க என்ன மதிக்கிறதுனால உங்களுக்கான அந்த மரியாதையை நான் நார்மலா காமனா, ஏன்னா அதை மதிக்க கண்டிப்பா பிரதர். ஆமா ஆமா. எனக்கு 100 50 100 இல்லைன்னா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, உங்களுக்கு மேல சொன்னான்ட்டே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, என்கிட்ட ஒரு 7-8 பேர் கேட்டாங்க, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா அப்ப நான் அந்த அளவுக்கு தீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா, இல்ல பணம் கொடுத்தா சரணம் பேரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. நான் இதனால வரையும் இந்த இடத்துல பல விஷயத்த இழந்துதான் கிடக்கேன். ஆனா ஒரு காலமும் துரோகமோ இல்ல யாருக்கோ துரோகமோ நான் செஞ்சதும் கிடையாது. எனக்கு வேணா எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நான் இதனால இருக்கிற இயக்கத்துல உண்மையா இருப்பேன். இந்த ஆடியோ நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒட்டி அதாவது அவர் சொல்றாரா, இங்க பாருங்க அந்த டைலாக் மட்டும், நாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நானும் அந்த மாதிரி எல்லாம் ஆள்லாம் இல்லைங்க, நீங்க 50 கோடி 100 கோடி கொடுத்தாலும் வர முடியாது. அதாவது புரிதுங்களா, செட்டிங் பண்ணி பக்காவா பேசுறது. இது பேசுறது இல்லாம இவர் பாதுகாப்புக்கு 2 போலீஸ் வர, பாருங்க அது எப்படிலாம் வந்து மாத்துறது. ஒரு நாடகம் ஆடுது. அதாவது அதை மறைக்கிறதுக்கு தவறான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருல்ல, இது மறைக்கும் வகையில இவர் வந்து கூப்பிடுறாங்களாம். நான் ஓப்பனா சொல்லட்டுமா, திமுக ஜென்மத்துக்கு உன்ன மாதிரி எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, கூப்பிடவே கூடாது. உன்ன மாதிரி கேவலமான ஜென்மத்துக்கிட்ட உண்மைதான். அதுதான் சொல்றேன். இந்த முதலமைச்சர் விஜய் அவர்களே, தயவு செய்து இவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க. பக்காவா நடிச்சுட்டு இருக்காரு. உங்க பேரை கெடுக்கும் வகையில தேவையில்லாத வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு இந்த பர்டிகுலர் எம்எல்ஏ. இந்த ஆய்வுனாலே எல்லாரும் இரிட்டேட் ஆகுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆய்வு நடத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் போயிட்டு என்ன ஆய்வு பண்ணாங்க, அங்க வந்து பசங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஒரு பெண்ணை போயிட்டு என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்றது தெரியும். அதாவது இங்கிலீஷ் பேச வச்சு இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் போய் ஆய்வு பண்றாங்க. அதான் உங்களுக்கு மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ தெரியல, நீ சரி ஒரு எம்எல்ஏவா போயிட்டு ஸ்கூல்ல என்ன நடக்குது பாக்குறது தவறு இல்லை. அது என்ன, அது கொடியை போட்டுன்னு போறது, இதெல்லாம் ஒரு பேசிக்குங்க. அதாவது சொல்லி புரிய வேண்டிய அவசியம். எந்த கட்சிக்காரனாவது இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ வந்து அந்த துண்டை போட்டுன்னு போயிட்டு ஆய்வு நடத்துறதை பார்த்துருக்கீங்களா? எப்போதுமே துண்டு போட்டு போவாங்க, ஒரு மீட்டிங்கோ இல்லை வந்து தலைவரை பார்க்கும்போதோ அப்படிதான் துண்டு போட்டு போவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல யாராச்சும் துண்டு போட்டு போவாங்களா? போவாரு, இந்த இவர் போவாரு. இது பாருங்க, அதாவது ஆய்வுன்ற பேர்ல மிகவும் இரிட்டேட்டிங்கான செயல்களை தொடர்ந்து வந்து தாவேக்கணும் செய்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து பண்ணிதாங்க இருக்கிறாங்க.
அவ்வளவு தூரம் சொல்றாங்க, தேவையில்லாத விஷயத்துல ஆய்வு பண்ணாதீங்க. அதாவது நீ வேலை செய்யணும், முதலமைச்சர் பார்க்கணுன்றதுக்காக பள்ளி மாணவர்கள் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவீங்களா? நான் கேட்கறேன். இது என்னது இது கேட்க மாட்டாங்களா யாருமே? தொடர்ந்து இந்த ஆய்வு நடத்தி என்ன பண்ண போறீங்க? என்னத்த சொல்றது ஒண்ணுமே புரியல. அதாவது இதெல்லாம் மாத்திக்கணும். இதெல்லாம் வந்து இது எல்லாரும் பாக்குறாங்க, ஒரு முகம் சுழிக்கும் வகையில இருக்கு பண்ற ஒரு ஆக்டிவிஷன். ஓப்பனா சொல்லணும் அப்படிதான் இருக்கு. சரி, இதை விட்டுருங்க. என்னடா இவன் பாலியல் வன்கொடுமைகளை பத்தில எதுவும் பேச மாட்டா, ஒரு நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்றது? ஒன்னா ரெண்டா தொடர்ந்து தினம் 2-3 நடந்துட்டு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நேத்து மிகவும் கொடூரமான செயல்களை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்துல பண்ணிருக்கிறானுங்க. அது தர்மபுரி பேருந்து நிலையங்க. அதாவது சரியாக ஒரு 7:30 மணி இருக்கும், நேற்று இரவு 7:30 மணி. அதாவது பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியும் இல்லையா? அந்த கூட்டத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து நின்றுட்டு இருக்காங்க, நகை கடையில வேலை செய்யறாங்க போல, நின்றுட்டு இருக்காங்க, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கத்துல ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா, கத்தியால தொண்டையை அறுத்துறான். அப்படியே அறுக்குறான். தொண்டையில அறுத்து வயிற்றுலாம் குத்திட்டு போறான். அங்க இருக்கிற பொதுமக்களை பார்த்துட்டு பிடிச்சி போலீஸ்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த வீடியோ பாருங்களேன். பஸ் ஸ்டாண்ட்லயா ஒண்ணு காடி கழுத்த எடுத்துட்டான். இதை நெல்கடையில வேலை செய்யணும். பையனை அடிச்சாங்க நிறைய. பாத்தீங்களா? அது எவ்வளவு தைரியம், எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தம். கேட்டா காதல் விவகாரம் சொல்றாங்க, இல்ல போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் வந்து இறந்து விட்டதாகவும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்காங்க சொல்றாங்க. அது என்னன்றது டீட்டெயிலா வந்து எனக்கு தெரிய போகுது. இதெல்லாம் பார்க்கணுங்க. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அதாவது இந்த சிங்கப்பெண் படையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இரவு நேரத்துல தான் பஸ் ஸ்டாண்டுல ரோந்து பணியில இருக்கணும். இந்த மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கணும். ஆனா பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படையெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. அங்க ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. இரவு நேரத்துல கட்டாயமா இருக்கக்கூடிய இடம். ஏன்னா பேருந்து நிலையத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த காம கொடூரன்னு சுத்தின்னு இருப்பானுங்க. அவன் அயோக்கிய பையனை பூரா பாத்தீங்கன்னா இந்த இரவு நேரத்துல சுத்திட்டு இருப்பானுங்க. அங்க வந்து போலீஸ் கண்டிப்பா இருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா அங்க நேத்து இல்லாத சமயத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, இவன் வந்து அப்படியே குத்துறான், கரகரன்னு அறுக்கிறான். ஒருத்தர் சொல்றாங்க அறுத்துட்டாங்க வந்து கழுத்தை. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. திடீர்னு பாக்குறது பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா டக்குன்னு வந்து பண்ணிட்டு போயிட்டான். ஆனா பிடிச்சி பொழந்துருக்காங்க பொதுமக்களே. அதை விடுங்க, அடிச்சு கொண்டிருக்கணும் அந்த மாதிரி நாயெல்லாம். அவன்லாம் என்ன ஜென்மம், ஒரு பொம்பளை கிட்ட போய் வீரத்தை காட்டுறானுங்களா, என்ன பண்றீங்க? இதெல்லாம் வந்து பக்குன்னு இருக்குதுங்க. தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இதுவா வந்து திமுக ஆட்சியில் என்ன நடந்திருக்கும்? நிறைய சமூக போராளிகள் வந்து போராட்டம் பண்ணிருப்பான். ஐயோ எங்களால வெளியே வர முடியல அப்படி பெண்கள்லாம் உள்ள பூந்து என்ன பண்றாங்க. ஆனா இப்ப அவங்களாம் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, தேடிட்டு இருக்கேன். இப்ப நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டு வச்சு என்ன சொல்லுவாங்க? 6 மாசம் பொறுத்துருங்க, 6 மாசம் பொறுங்க, உடனடியே எல்லாம் பண்ண முடியுமா? என்ன பண்றது? அவங்க வீட்டுக்கு வந்தா தானே தெரியும். நீங்க சொல்லிட்டு போயிடுங்க 6 மாசம். நீங்க பேசுவீங்க சப்போர்ட் பண்ணி. இப்போ நீங்க எப்படி வந்து கட்சியே அப்போ எதிர்கட்சியில கட்சி தொடர்ந்து உடனே பண்ணீங்க, தொடர்ந்து என்ன பண்ணீங்க, விமர்சனம் பண்ணீங்க. பெண்களை வச்சுதான் வந்து திமுக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இது பண்ணீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு வளர்ச்சி இல்லை, அது இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொன்னீங்கல்ல. இப்ப கேட்க தானே செய்வாங்க. இப்ப பதில் சொல்லணும்ல, என்னன்னு சொல்லிட்டு, ஏன் அப்படி பண்ணானு, எப்படி எந்த தைரியத்துல பண்ணா, யார் தைரியம் குத்தாச்சு பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கணும்ல. என்ன நடக்குது? என்ன கொடுமையில கொடுமை. இதை விடுங்க, இவனாச்சும் வந்து எவனு இவங்க எந்த கட்சிக்காரன்னு சொல்லிட்டு தெரியல. இவன் இப்போ கட்சியில் இருக்கானோ இல்லையோ, என்ன பண்றானோ என்ன வேலை பண்ணதான்னு தெரியலங்க. அதாவது இன்னொரு விஷயம் சொல்றேன், இது கேட்டீங்கன்னா கோபம் பொத்துக்குன்னு வருது. இப்ப நான் சொன்னது ஒரு பொதுமக்கள் ஒரு நந்துச்சு. இப்போ தாவேகா கட்சி நிர்வாகிகளே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணு 15 வயசு பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு போல இருக்கு, அது சொல்றாப்புல அவங்க அப்பா பாவம் கஷ்டப்பட்டு பாவம் கூலி வேலை பண்ணுகிறாரு. என்ன அதான் இல்லைங்க போவான், என்ன பண்றது? 9th அதாவது பாத்தீங்கன்னா 10th ஃபெயில் ஆயிடுச்சு போல. அதனால வந்து அந்த பொண்ணை வந்து வீட்டுல விட்டுருக்காங்க சொந்தக்காரங்க. அதாவது டிவிகே நிர்வாகிகள் மொத்தம் 4 பேர் சேர்ந்துருக்காங்க. அதுல 2 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பெண்ணை, குழந்தைய 15 வயசு பெண்ணை தொடர்ந்து பாலியல் இது பண்ணி
கர்ப்பத்தை கலைச்சிருக்கானுங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டின்னு போயிட்டு. இல்ல எப்படி அந்த டாக்டர் என்ன ஏதுன்னு விசாரிக்க எப்படி கலைப்பாங்க? இல்ல இது என்ன தைரியம்? அப்ப இந்த டிவிக்கு நிர்வாக தைரியம் கொடுத்துருப்பானுங்க, நான் பாத்துக்கிறேங்க, எதாவது பாத்துக்கிறேன், நீங்க பண்ணி விடுங்கன்னு சொல்லிருப்பான மாட்டானாங்க. ஒரு அப்பா அம்மாக்கு தெரியாம எப்படிங்க அந்த டாக்டர் வந்து கருக்கலைப்பு பண்ணுவாங்க? அது சொல்லுது இந்த பொண்ணு எனக்கு பயம் எனக்கு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கதறி பேசுறாங்க, அவங்க அப்பாவும் அவங்க சித்தப்பாவும். என் பொண்ணை இப்படி இது பலாரிச்சாலும் பண்ணிட்டாங்க. விஜய் கட்சி இது மாசமா இருந்தது. என் குழந்தையாவுக்கும் தெரியும், மஞ்சிக்கும் தெரியுங்க. இதுவரையில என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லைங்க. பிள்ளை 5 வயசு பிள்ளைங்க, 5 வயசு பிள்ளைய தெரியாம போய் நாமக்கல் ஜிஹெச்சில் போய் கிளச்சிட்டாங்க. இன்னும் இதுவரையில எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க, எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. எனக்கிட்ட கூட சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இல்ல, நான் கேக்குறேன், டிவிக்கு நிர்வாகிகளே இப்படி பண்றாங்கன்னா என்னது இது? எனக்கு புரியலையாது. இதெல்லாம் பார்க்கணும்ல அது. அப்ப என்ன சொல்லி ஆட்சி பிடிச்சிங்க? இது இந்த மாதிரி பண்றதுக்காக தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? எனக்கு தெரியல எனக்கு இது. அப்ப உங்க முதலமைச்சர் பேரை கெடுக்கிறதுக்காக நீங்க பண்றீங்களா? இல்ல உங்க விஜய் மேல ஏதாச்சும் வன்மம் இருக்கா? இப்போ திமுககாரன் வந்து எதுவுமே சொல்லுங்க. இப்ப என்னன்னா விஜய்க்கு அந்த டிவிக்கு கட்சிக்காரன் தான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நினைப்பு என்ன, நம்ம பண்ண விஜய் ஒரு தான் கெட்ட பேர், அவன் கெட்ட பேர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சிருக்கானான்னு தெரியல. ஏன்னா இவனுங்களாதான் இறங்கி இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. பாருங்க, ஒரு 15 வயசு பொண்ணு கர்ப்பமா இருக்கா, ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அபார்ஷன் பண்றாங்கன்னா அப்ப என்ன தைரியம் அவங்க பண்றதுக்கு பண்ண முடியும்? அப்படி அப்பமாக்கு தெரியாம இதெல்லாம் என்ன நடக்குது? என்ன தமிழ்நாட்டுல இருக்கிறோமா இல்ல வேற எங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியலங்க. ரொம்ப இதெல்லாம் கொடுமையான விஷயமா இருக்கு. இது நினைக்கும் போது பக்கு பக்குன்னு இருக்குது. என்ன இது போய் கேளுங்களேன், நிறைய பேர் இப்ப கூட சொல்லுவாங்க நல்லா ஆட்சி சூப்பரா தானே போகுது. ஏங்க என்னங்க நீங்க எனக்கு எதுவும் வாடாங்க, எனக்கு எதுவுமே எனக்கு வேண்டாங்க. பாருங்க சிரிப்பு பாருங்க, சிரிப்பு பாருங்க, அந்த சிரிப்பு, அந்த ஸ்மைல் பாருங்க, ட்ரெஸ் பாருங்க, இவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க, அது போதுங்க எனக்கு. இது போதுமா? நல்லா இருக்கீங்களா? வேற என்ன நான் கேக்குறது? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கேளுங்க, இதெல்லாம் எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இந்த அம்மா வந்து சொல்றாங்க முதலமைச்சர் கிட்ட தான், என்ன சொல்றான்னு கேளுங்க. விஜயா எங்களை இப்படி பண்றாங்க, வாழை கூட மாறுறாங்களே எங்களை. நாங்க அண்ணாங்க கிடக்கிறப்ப மீன் ஆஞ்சுதாயா நான் சாப்பிட்றேன், நான் கடையில கூட வந்து பாருங்க. பாத்தீங்களா, ஒரு கண்ணீரோட முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு ஓட்டு போட்டையா, கஷ்டப்பட்டு நான் வந்து மீன் வெட்டி வந்து சம்பாரிச்சுக்கிறியா, கஷ்டப்பட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டிட்டு இருக்கேன் நாங்க வாழறதுக்காக. இந்த மாதிரி வந்து என்னை கட்ட விடாம நீங்க கட்டணும்னா 50,000 ரூபாய் கேட்கறானுங்க அவங்க கட்சி நிர்வாகிங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கறா? அந்த பாட்டிமா கண்ணீரோட கேட்கறாங்க, விஜய் ஐயா நீங்க பண்ணாங்க ஐயா. இதெல்லாம் பார்க்கும் போத நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன சொன்னீங்க? ஊழல் இல்லாத ஆட்சி, எவனும் கிட்டிங்லாம் வாங்கக்கூடாது, கிளீன் சொன்னீங்களே, இதுதான் கிளீனா? உங்க நிர்வாகிக தான் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. முதலமைச்சர் சார், விஜய் சார், பாவமா இருக்கு சார், சத்தியமா பாவமா இருக்கு. உடனடியாக அது யாருன்ட்டு பார்த்து உடனே நடவடிக்கை எடுங்க. இது மிக பெரும் தவறான நடவடிக்கை. உடனே வருவானுங்க, உங்க ஆட்சியில் நடக்கலப்பா, உங்க ஆட்சி நடக்கல, எங்க ஆட்சி நடக்கலப்பா. இப்போ யாருக்கிட்ட வந்து அழுதுட்டு இருக்காங்க, எங்க அழுகுறாங்க பாத்தீங்களா? யாரு இப்படி நீங்க தான் பார்க்கணும். இது எப்பாற்பட்ட ஒரு கண்ணீர் கம்பளம் அவங்க பார்க்கும் போது தெரியுது இவ்வளவு கஷ்டப்படுற குடும்பம். அந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கிட்டே 50,000 ரூபாய் கேட்டுக்கிறாங்கன்னா இவங்க என்ன எங்க போய் சொல்றது? நேத்து பாக்குறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த 100 நாள் வேலை 150 நாள் வேலை நினைக்கிறேன். அங்க போயிட்டு இல்ல நீங்களாம் வேலை செய்யக்கூடாது, டிவிக்கு ஆளுங்க இருந்தா மட்டும் தான் வேலை செய்யணும், இப்படி கத்தி எடுத்து ஒருத்த போய் மிரட்டினா பாருங்க. அங்க ஒரு மிரட்டு, இங்க ஒரு பெண்களை குறிவைத்து இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இது எங்க போய் முடிய போகுது, ஏது போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க. இது வந்து எப்போதான் விடிய காலம் வரும் அப்படின்றத நாங்க கேட்டுட்டு இருக்கோம்.